அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்து இந்த வாரத்தின் மத்திய நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை அழைத்த தயவிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து நாங்கள் இந்த பகலின் வெளிச்சத்திலே உம்மோடு ஒப்புரவாகி உம்முடைய வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற சத்திய வார்த்தைகள் என்ன என்றால், ஆவியானவர் தம்முடைய மகத்துவத்தின் வல்லமையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கு யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம் எப்படி சொல்லுகிறது: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பிதா உங்களுக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தில் குமாரன் சொல்லுகிறார், பிதா என்ற நாமமும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இதே வாக்கியத்தில் இந்த அதிகாரத்தில் கடைசி பகுதியில் 25வது வசனம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. பிதாவின் இடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இங்கு 16வது வசனம் பிதா குமாரனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கு 25, 26வது வசனம் சொல்லுகிறது, பிதாவினிடத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்தில் இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து சங்கீதக்காரர் சொல்லும்போது 35வது சங்கீதத்தை நான் வாசிப்போம் என்றால், அங்கு 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும், முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக என்று சொல்லுகிறார். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று அங்கு யோவான் நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். எங்கே எழுதியிருக்கிறது என்றால் 35வது சங்கீதம் 19வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய காலத்தின் நியமங்களை யோசித்து பார்த்தால், நாம் ஆண்டவரோடு ஜீவிக்கிற அந்த அனுபவங்கள் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 69வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமைகளிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாய் எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்து கொள்ளாததை
நான் கொடுக்க வேண்டியதாயிற்று என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னாரே, அந்த உபத்திரவத்திலே நாம் தேவனோடு எப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பார்க்கிறோம், நம்மை காட்டிலும் அவர் எப்படிப்பட்ட பாடுகளை சந்தித்திருக்கிறார் என்பதை நாம் யோசிப்போம். ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய குணலட்சணங்களை எப்படி நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்தின் தேவன். அவர் நமக்காகப்பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்பதை நாம் அறிந்து, அவருடைய ஜீவிதத்திலே நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய காலத்தின் நியமங்கள் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் மகத்துவத்திலே நம்ம எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறது அல்லது பலவீனப்படுத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். 109வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 3, 4, 5 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பகை உண்டாக்கும் வார்த்தைகள் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பட்ட பிரயாசங்களை யோசித்து பார்ப்போம். அவர் எந்த அளவு நமக்காக பாடுகள் பட்டார் என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் சில நேரங்களில் சில இக்கட்டுகளை நாம் சந்திக்க நேரிடும்போது நாம் எவ்வளவு அங்கலாய்க்கிறோம். நாம் செய்த தவற்று நிமித்தம் அந்த தண்டனை, அந்த அங்கலாய்ப்பு வருகிறது என்று நாம் அறிந்திருந்தாலும் அதற்காக எவ்வளவு மனவடிவாகி கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அன்றைக்கு சிலுவையில் ஆண்டவரோடு கூட அறையப்பட்ட 2 பேரில் ஒருவர், நாம் நம்முடைய குற்றங்களுக்கு தக்கதாக நாம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னது போல, இன்றைக்கு நம்முடைய பாடுகள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற குற்றங்களுக்கு ஏற்ற சிக்ஷைகளை ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சிக்ஷை எதுக்கு என்றால், நாம் பரிசுத்தத்தில் பரிசுத்தம் அடைவதற்குத்தான், நம்மை தண்டிப்பதற்கு அல்ல. ஆனால் அதை கூட நம்மால் தாங்க முடியாத ஒரு சிந்தையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களுக்கு முன்னே அவர்கள் என்னை பகைத்து இருக்கிறார்கள் என்று இங்கு யோவான் 15வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. உலகம் நம்மை பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். அது நம்மை பகைப்பதற்கு முன்பே ஆண்டவரை பகைத்திருக்கிறார். நமக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் நம்மை அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே எதை குறித்து நாம் கவலைப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற செயல்கள், நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களிலிருந்து நம்மை முற்றிலும் விடுதலையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். பிதாவினிடத்திலிருந்து புறப்பட போகிற சத்திய ஆவியாகிய அவர், அன்பு பிள்ளைகளே, அவர் இந்த லோகத்தில் வரப்போகிறார் என்று வேதம் சொல்வதற்கு முன்பே இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார், வந்துவிட்டார். அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கு அவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஏன் பாவத்தை குறித்தும்
நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துகிறார் என்றால், நாம் அவரை விசுவாசியாதபடி நாம் இருக்கிறபடியால் அவர் பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். நாம் இனி அவரை காணாதபடிக்கு அவருடைய பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்து அவர் உணர்த்துகிறார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட போகிறபடியால் நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்புக்குள்ளாக நாம் தீர்க்கப்படுவோம் என்பதை வேதாகமம் நமக்கு அவருடைய வார்த்தையின் வாயிலாக சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் வரும்போது அவர் வருகைக்காக ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளாக மட்டுமே நாம் காணப்பட வேண்டுமே தவிர, வேறு எந்த சூழ்நிலையில் உலகத்தை நம்பி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி நாட்களில் நாம் இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை வெறுத்து தேவன் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை, நமக்கு காண்பித்த ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பட்சத்தில் அந்த நியாய தீர்ப்பிலே நாம் நல்ல தீர்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற அனுபவங்கள் நம்மை எந்த அளவு தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் 8வது அதிகாரத்தை வாசிப்போம் என்றால், அங்கு 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொல்லுகிறார். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். உங்களுக்கு முன்னே அவர்கள் என்னை பகைத்திருக்கிறார்கள் என்று சொன்ன யோவான் 15:18 நான் வாசிக்கிறோமே, அதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொன்னது, ஜனங்கள் உன்னிடத்தில் வந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கேள். ஏனென்றால் அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் என்று அந்த 1 சாமுவேல் 8:7 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள், நம்முடைய நியமங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்த்து, நாம் ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்டவர்களா, ஆண்டவரால் தள்ளப்பட்டவர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. யார் நம்மை பகைக்கிறார்களோ அவர்கள் நம்மை அல்ல, நம்மை படைத்த ஆண்டவரை பகைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:13 என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். அது ஆண்டவரையே பகைத்த உலகமாக இருக்கின்றபடியால் உங்களையும் அந்த உலகம் பகைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ வார்த்தைகளை ஏற்று எல்லா நிலைகளிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நம்மை எந்த அளவு தேற்றுக்கொண்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்து, இந்த காலை பொழுதில் அவருடைய தேற்றுதல் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு சொல்லுகிற அந்த அனுபவங்களை நாம் ஏற்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் நியமங்களை கைக்கொண்டு அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த இரவு நித்திரையிலே உம்முடைய பெரிதான கரமிருந்து எங்களை காத்து பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த இரவிலே உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து பாதுகாத்து நாங்கள் நல்ல நித்திரையை பெற்று
உம்முடைய சமூகத்தில் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற தீர்ப்பு ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவானதாய் இருக்க கிருபை செய்யும். உலகத்தில் எத்தனையோ பேர் எங்களை பகைத்தாலும் அவர்கள் எங்களை அல்ல உம்மை பகைத்தார்கள் என்று நீர் எங்களுக்கு சொன்னீரே. இந்த நாளிலும் நாங்கள் அந்த அனுபவத்திற்குள் கடந்து வராதபடி உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையுமாக பெற்று உம்மோடு ஒப்புரவாகி உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தரோடு இசைந்திருப்போம். கர்த்தருடைய பாதையில், அவருடைய நீதியின் பாதையில் நமக்கு அநேக வெளிச்சத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்திலே நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.